ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கிராமப்புற மக்களின் முக்கிய அடிப்படை வாழ்வாதார கோரிக்கைகள், தேவைகளை நேரடியாக அரசு மூலம் பெறும் வகையில் ஏற்பாடு. சேலம் கோட்டம் சார்பில் 20 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தருமபுரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழக அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்குவதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பின்னரும் பாஜக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் விமர்சனம். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 314வது பிறந்தநாள் தினம். சென்னை எழும்பூரில் உள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டு அறிவதாக தகவல். செல்வ பெருந்தகை முன்னாள் ரவுடி என தான் கூறியது உண்மையே. இதை கூறியதற்காக காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் பாராட்டியதாக அண்ணாமலை பேட்டி. சிறைப்பறவை வரலாறு என செல்வ பெருந்தகை குறித்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டது தமிழக பாஜக. அண்ணாமலை செல்வ பெருந்தகை இடையே வார்த்தை போர் முற்றும் நிலையில் வீடியோ வெளியீடு. வேதாளம் வந்து இருப்பதே பேய்களை ஓட்டுவதற்குதான். இந்த பேய்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை 70 ஆண்டு காலமாக பீடித்த பீடைகள். வேதாளம் என விமர்சித்த ஜெயக்குமாருக்கு அண்ணாமலை பதிலடி. அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டைகளை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை என்கிற வேதாளம் எங்களை விட்டுவிட்டு தற்போது செல்வ பெருந்தகை மீது ஏறி உள்ளதாக ஜெயக்குமார் காட்டம். ஜெயக்குமாருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வராது. அட்டை பூச்சி என விமர்சித்த ஜெயக்குமாருக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக சாட்டை துரைமுருகன் கைது. குற்றாலத்தில் குளிக்க வந்திருந்த சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து பேசினால் கைது என்றால் காவல்துறையினர் முடிந்தால் என்னை கைது செய்யட்டும். சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டது குறித்து நாம் தமிழர் சீமான் கருத்து. பூவிருந்தவள்ளி சிறைக்குள் தண்ணீர் குழாயில் பதுக்கி வைத்திருந்த செல்போன் பறிமுதல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர்கள் பயன்படுத்தினார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் காவலில் விசாரிக்க செம்பியம் போலீசார் முடிவு. எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்.
கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கில் மேலும் 2 பேர் கைது. இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்ட ஆட்சியர்களை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜூலை 27 வரை கெடு விதித்து நீதிமன்றம் எச்சரிக்கை. MR விஜயபாஸ்கரின் உறவினரை தொடர்ந்து ஈரோட்டை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. விஜயபாஸ்கர் தலைமறைவு குறித்து கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை என தகவல். தொடர் மழை எதிரொலியாக சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். குரோம்பேட்டையில் இருந்து மீனம்பாக்கம் வரை அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் மக்கள் அவதி. நீலகிரியில் சட்டவிரோதமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை வைத்து இல்லம் நடத்திய விவகாரம். இல்ல உரிமையாளர் அகஸ்டின் உட்பட 10 நபர்களிடம் காவல்துறை விசாரணை. புதுக்கோட்டை மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்த நிலையில் மீனவர்கள் காங்கேசன்துறை சிறையில் அடைப்பு. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் மாடு முட்டிய முதியவர் உயிரிழப்பு. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோட்டில் கட்டுமான பொருள் விற்கும் தனியார் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக தகவல். கூடங்குளம் அணுமின் நிலையம் கடலுக்குள் அமைக்கும் பாலத்தால் அருகே உள்ள மீனவ கிராமங்களில் அதிகரிக்கும் கடல் சீற்றம். தூண்டில் வளைவு அமைத்து தர இடிந்தகரை மீனவர்கள் மத்தியில் மாநில அரசுக்கு கோரிக்கை. மறு உத்தரவு வரும் வரை தொழிலாளர்கள் யாரும் மாஞ்சோலையில் உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய தேவையில்லை. தேயிலை தோட்ட ஒப்பந்த நிறுவனமான BBTC நிர்வாகம் அறிவிப்பு. கடலூரில் வங்கி ஊழியர்களை வங்கிக்குள் வைத்து பூட்டிய குடும்பத்தினரால் பரபரப்பு. பணத்தை செலுத்த கூறி நெருக்கடி கொடுத்ததால் ஆத்திரம். கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோயிலின் வைப்பு தொகை 1000 கோடிகளை கடந்தது. 196 கிலோ தங்கம், 6073 கிலோ வெள்ளியை பக்தர்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். அஸ்ஸாமில் கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம். ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. நீட் முறைகேடு வழக்கு சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. வினாத்தாள் கசிவு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்ற NTA CBI பதிலளித்த நிலையில் காரசார விசாரணை நடைபெறும் என எதிர்பார்ப்பு.
மும்பையில் ஏக்நாத் சிவசேனா கட்சி நிர்வாகியின் மகன் மிகிர் ஷா மது போதையில் கார் ஓட்டிய பெண்ணை கொன்ற விவகாரம். விபத்தை ஏற்படுத்துவதற்கு முன் 27 வயது என போலி அடையாள அட்டையை காட்டி பாரில் மது அருந்தியது அம்பலம். தண்ணீர் பஞ்சத்தால் வாடிய தலைநகரில் கனமழையால் வெள்ளம். சாலைகளில் இடுப்பு அளவு தண்ணீரில் செல்ல வேண்டிய சூழல் உள்ளதால் மக்கள் அவதி. (2025) ICC சாம்பியன்ஸ் போட்டிக்காக இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் செல்ல போவதில்லை என தகவல். துபாய் அல்லது இலங்கையில் நடத்த ICC-யிடம் BCCI கோரிக்கை எனவும் தகவல் வெளியீடு. ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாக்கியுள்ள இந்தியன் 2 திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி. நாளை ஒரு நாள் மட்டும் அனுமதி வழங்கி உத்தரவு.